ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லக்ஸரி டிசைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுசஸ் ஒர்க்குக்கு ரெடிமேட் ப்ளவுஸில் நான் எப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்க, மோஸ்ட் ரெக்யூஸ் வீடியோ தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆரி ஒர்க் போகிறங்காட்டி அவங்க வந்து 18 இன்ச்சு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ரேமே நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். தென் நான் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு ஃப்ரேம். ஸோ அந்த 14 இன்ச்சு ஃப்ரேம்லேயும் நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, 2 மெத்தேடுமே நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் இந்த வீடியோஸில். நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் 14 இன்ச்சு 18. ஓகேங்களா? 2 இன்ச்சில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்காம அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேடாக வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? என்ன நம்ம 18 இன்ச்சு ஃப்ரேமில் வந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம ஆரி ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பட் 14 இன்ச்சில் ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம கையிலேயே தான் பிடிச்சி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 ஃப்ரேம்லேயே நான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த ப்ளவுஸை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து விரித்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஊக்குப்பட்டியில் எதுவும் மாட்ட வேண்டியதில்லை. இந்த மாதிரி நல்லா வந்து விரித்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு அடியில் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 18 இன்ச்சு ஃப்ரேம். ஓகேங்களா? இந்த 18 ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 பார்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு பார்ட்டில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு பார்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளைனாக இருக்கிறத நம்ம வந்து கீழே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் பண்ணுறதை பாருங்கள் எப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸில் எடுத்துகிட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ளைனாக இருக்க ஃப்ரேமை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ப்ளவுஸை போடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸை போட்டுட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர் கட்டை டச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க 2 பக்கமுமே கரெக்டாக. ஏன்னா நமக்கு ஷோல்டர் கணக்கு வரணும் கண்டிப்பாக. ஏன்னா ஷோல்டர் வந்து நம்ம வந்து டிசைன் ஒர்க் பண்ணுவோம் அதனால். ஸோ உங்களுக்கு எந்த நேரத்துக்கு ஷோல்டர் வருதுன்னு பார்த்துட்டு அந்த நேரத்துக்கு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அலைன் பண்ணுங்கள் கரெக்டாக ஃப்ரேமில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைடில் இருக்கிற ப்ளவுஸ்லாம் அங்கிட்டு இங்கிட்டு எடுத்து விட்டுருங்க சென்டரில் மாட்டாமல் இருக்கிறக்காக. ஓகேங்களா? இப்போ அடுத்து மேலே அட்ஜஸ்ட் பண்ணுற இன்னொரு பார்ட் வந்து எடுத்து மேலே போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மேலே போட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நல்லா டைட்டாக ஃபுல்லாக அமுத்தி விட்டுருங்க. நான் பண்ணுறது பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஃபுல்லாக அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிளாத் வந்து தொங்கிட்டு இருக்கு கீழே. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து டைட் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ரேமை. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஷோல்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. எல்லா ஃப்ரேமும் வந்து நல்லா வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டுமா பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்து ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கிளாத்தை பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க ஃப்ரேமில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறதை பாருங்கள். இந்த மாதிரி ஷோல்டர் கட்டை நம்ம அந்த ஆம்கோல் கட்டையெல்லாம் வந்து லூஸாக இருக்கக்கூடாது. லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ளவரில் வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகிற மாதிரி அன்ஈவனாக இருக்குது. ஓகேங்களா? கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளாத்தை ஃபுல்லாக வந்து டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது ஃபினிஷிங் சூப்பராக வரும். ஓகேங்களா? நான் அந்த மாதிரி 2 பக்கமே வந்து கரெக்டாக அந்த ஷோல்டரு ஆம்கோல் சைடு கீழே இடுப்பு கட்டு எல்லாமே வந்து அந்த கிளாத்தை நல்லா வந்து ஃபுல்லாக டைட்டாக வந்து பிடிச்சி கீழே இழுத்து ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறதை பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஷோல்டரில் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஷோல்டருக்கு நம்ம கீழே அந்த தையல் நேர் கரெக்டாக ஃப்ரேம் உட்கார மாதிரி இருக்கணும். அது கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் பண்ணும்போது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ கீழே அதே மாதிரி தான் இந்த இடுப்பு கட்டையெல்லாம் வந்து கரெக்டாக பிடிச்சி இழுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிளாத்து நல்லா பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேமை ஃபுல்லாக வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ நான் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆரி ஒர்க் ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஓகேனா நீங்கள் இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனில் தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத்தில் வந்து நமக்கு மாட்டாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஓப்பனில் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃப்ரேம் வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 18 இன்ச்சு ஃப்ரேம் வந்து இப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவோம். நெக்லேருந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த டிசைன் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்லீவுக்கு நான் அடுத்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு ஃப்ரேமு. ஸோ அந்த ஃப்ரேம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு நான் சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? 14 இன்ச்சு ஃப்ரேம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஊக்குப்பட்டியெல்லாம் வந்து மாட்டிக்கங்க. ஓகேங்களா? ஏன்னா
14 இன்ச் ஃப்ரேமில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஊக்குப்பட்டியெல்லாம் மாட்டிக்கங்க. ஏன்னா அந்த ப்ளவுஸுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது ஃப்ரேம். அதனால தான் நான் இந்த மெத்தேட் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஊக்குப்பட்டியெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு 14 இன்ச் ஃப்ரேமில் வந்து 2 பார்ட் இருப்பாங்க. அந்த ப்ளைனாக இருக்கிற ஒரு பார்ட் மட்டும் எடுத்து இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் ஃபிக்ஸ் பண்ணும்போதே பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்கு அப்படியே கரெக்டாக யூ ஷேப்பு வரும். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ப்ளவுஸில் நான் அளவு லென்த் எடுத்துக்கிட்டேன். பேக் சைடு எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்தா 14 இன்ச்சுங்காட்டி நான் 14 இன்ச்சு ஃப்ரேம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃப்ரேம் எடுத்து மேலே போட்டுருக்கிறேன். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபுல்லாக அந்த கிளாத்தில் பிடிச்சி இழுத்து நல்லா வந்து டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரேமில். ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக நிற்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ப்ளவுஸ் என்ன ஹைட்டில் இருக்குதோ அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேம் வாங்கி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த யூ ஷேப்பு சரி அந்த ஷோல்டர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி தான் வந்து என்னோடய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 14 இன்ச் ஹைட்டு வந்துச்சு. ஸோ அதனால் 14 இன்ச்சில் நான் வந்து ஃப்ரேம் வாங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமை ஃபுல்லாக நல்லா டைட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டு நம்ம கீழே இருக்குது. பேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஒர்க் பண்ணும்போது வந்து இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டு ஊக்குப்பட்டியே கழட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு அந்த யூ ஷேப்பு வந்து கரெக்டாக நெக்கு அலைன் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான். இதில் வந்து நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் என்ன 14 இன்ச் ஃப்ரேம் போது நம்ம கையில் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஸ்டாண்டெல்லாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி ஷோல்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு 2 பக்கமே கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், வெரி சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ 18 இன்ச்சு ஃப்ரேம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. 14 இன்ச்சு ஃப்ரேம்னாலும் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை ப்ளவுஸ் வந்து என்ன ஹைட்டில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி வந்து ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 5, 6, 8, 10, 12, 14, 16, 18 இன்ச் வரைக்கும் ஃப்ரேம் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.